ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம டாலரில் வந்து கொஞ்சம் பியூரிஷாக இருந்தோம். பட்டு மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே புல்லிஷாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் செல்லில் பார்த்தோம். பட் ஃபுல்லாகவே பைலே இருந்துச்சு. ஸோ வீக்லி பார்க்கலாம், வீக்லி எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரிமூவ் பண்ணிடுறேன் இமேஜஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வீக்லி டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் வீக் மேஜர் லிக்விடிட்டி கீழே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். இது டபுள் பாட்டம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் வந்து கீழே இருக்குது. ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் வந்து டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டே எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டே ஓப்பன் அரௌண்ட் ப்ரீமியமில் ஓப்பன் ஆனால் நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இப்போ நான் ஃபெப் வச்சு வரைஞ்சிட்றேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 4 ஹவர்ஸில் ட்ராப் டவுன் பண்ணிட்டு இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன புல்லிஷ் கேண்டில் இது தான். ஸோ இந்த லோக்கு கீழே ஏதாச்சும் லெவல் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த லெவல் சரிங்களா. ஸோ ஓகே, நேற்று அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது 1 ஹவரில் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஹையர் ஹை ஹையர் லோ, அதுக்கப்புறம் திருப்பியும் ஹையர் ஹை வச்சுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் புல்லிஷ் சினாரியோ வருது. என்ன தான் நம்ம வந்து வீக்லி பிரிஷாக இருந்தாலுமே ஒரு 2 டேஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்காத வரைக்கும் நம்ம புல்லிஷில் இருக்கலாம். சரிங்களா. ஸோ நம்ம மார்க் பண்ணிங்களா 4 ஹவர் லோ, இந்த லோ இது ஒரு ஸ்மால் டேப் இன்டியூஸ்மெண்ட்ஸும் இருக்குது. இங்கே வந்து நியூயார்க் செஷன் லோவும் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம இந்த லிக்விடிட்டி டார்கெட் பண்ணிவிட்டு 98.198 அந்த லெவலில் பார்த்துட்டு அங்கேருந்து ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா திருப்பியும் கொஞ்சம் புல்லிஷ்னஸில் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 4 ஹவர்ஸும் வந்து கொஞ்சம் புல்லிஷ் சைன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 1 ஹவர்லேயும் ஸ்ட்ரக்சர்ஸ் புல்லிஷாக தான் இருக்குது. என்ன தான் ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலுமே இப்போது வந்து இன்டர்டேயில் நம்ம வந்து ஸ்மால் டார்கெட்ஸ் வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ யூரோ பார்க்கலாம். யூரோவும் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் வந்து செல்லில் இருந்தோம், செகண்ட் ஆஃப் இந்த ஐஆர்எல் மார்க் பண்ணியிருந்தேன். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுக்கல. இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. இங்கே எடுத்துகிட்டு இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்து தான் நம்ம கண்டிப்பாக இங்கேருந்து பையிங் பார்த்துருக்க மாட்டோம். சரிங்களா. எப்போவுமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் ஃபார் பையிங். ஸோ இங்கேருந்து ரியாக்ஷன் இந்த விக்கு வைக்காமல் இங்கே மேலே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா நம்ம புல்லிஷாக கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஸோ சரி, ஓகே, இப்போ நியூவாகவே அனலைஸ் பண்ணலாம். இது லாக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லாக் பண்ணல. ஸோ இதுவும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். நியூவாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ் ஓப்பன்லேருந்து ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு ஒரு 4 ஹவர்ஸில் ஸ்ட்ரக்சர் எதாவது ஷிஃப்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் இங்கே கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு இங்கே ஸ்மால் விக்கு வச்சுருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்மால் விக்கோட ஹைஸில் லிக்விடிட்டி ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இந்த சைட் இங்கே இருக்குல்லையா, இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஐஆர்எல் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு நல்ல இங்கேருந்து பையிங் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு செல் பார்க்கலாம். இது நியராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்கள் இருங்க 1 ஹவரில் பார்த்துக்கலாம். 1 ஹவரில் வந்து ஒரு விக்கு வச்சுட்டு தான் போயிருக்கு. ஸோ நல்ல மைன்யூட் லெவல்ஸ் பார்க்கணுன்னா நல்ல லெவல்ஸில் தான் இருக்குது. பிகாஸ் லாஸ்ட்டு இந்த புல்லிஷ் கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு போகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜோன்ஸை ரீச் ஆக சான்சஸ் ஈஸியாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து எஸ்டர்டேஸ் 2 டே ஓப்பன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா திருப்பியும் செல்லு தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஸ்ட்ரக்சரலி நம்ம வீக்லி புல்லிஷ் பிளான் பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே இந்த வந்து ஸ்ட்ரக்சர் நெகட்டிவாக இருக்கனால இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில், இங்கே போனதுக்கப்புறம் நெகட்டிவில் இருக்கலாம் பார்க்குறேன். ஸோ இங்கே கிடைக்கல, லெவல்ஸ் கிடைக்கலன்னா இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. பட் பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஸோ இங்கே வேறு எதுவும் லெவல்ஸ் தென்படல. இங்கே தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா லெவல்ஸ் தெரியுது. சரிங்களா. 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து க்ரியேட் பண்ணது இன்னொரு ஹையை க்ரியேட் ஆகலை. சாரி, இந்த லோ க்ரியேட் ஆகிருக்கீங்களா, இந்த லோவால் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. விக்கு வச்சு க்ளோஸ் வச்சுருக்கு. திருப்பி வந்து இங்கே போய்ட்டு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் நியூஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். நியூஸஸ்
திருப்பி நியூஸ் வந்திருக்கு. ரொம்ப நாள் நியூஸில் இல்லாமல் இருந்தார் பால். சரி ஓகே, இன்றைக்கி ஒரு 6 PM ஒரு நியூஸ் இருக்குது, டென்டேட்டிவ் நியூஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருந்து தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் 4 o'clock முன்னாடி பார்த்துருங்க. ஆஃப்டர் தட் இட்ஸ் கோயிங் டு பி கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஜிபிபி எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஜிபிபி ஓப்பன் ஆகிற டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ யூரோ கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லெவல்ஸ் தெரியுது. ஸோ டிஸ்கவுண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலிபிரியம் டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவலிபிரியத்தில் என்ன இருக்குது, நம்மளுக்கு வீக் ஓப்பன் இருக்குது. ஸோ வீக் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம செல் இருக்க மாட்டோம். ஸோ இந்த வீக்கு வந்து லாங் வீக் இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருந்துட்டு நெகட்டிவ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் இப்போ காஷியஸாக தான் பார்க்கணும். பிகாஸ் நல்லா டிஸ்கவுண்ட் ஜோன்ஸில் இருக்குது. நம்ம செல்லிங் பையிங் தான் இப்போ செல்லிங் வந்து ரொம்ப மேலே இருக்குது. ஸோ யூரோவில் வந்து இங்கே போயிட்டு கொஞ்சம் சைட்வேஸ் போட்டுச்சுன்னா நம்ம ஜிபிபியில் இதுக்கு மேலே போயிட்டு செல் வச்சா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். யூரோவில் டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம்னா இதுவும் நல்ல லெவல்ஸில் தான் இருக்குது. கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்குது இதில். ஸோ இங்கே வரைக்கும் வரக்கூட சான்சஸ் இருக்குது. செல்லிங்கில் இருந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஈக்குவலிபிரியம் போயிட்டு செல்லிங் பார்க்கலாம் இந்த ஜோன்ஸ் வரைக்கும், இதுக்கு லோ வரைக்கும். பிகாஸ் இங்கே டபுள் பாட்டம் இருக்குது. ஸோ பாருங்கள் ஆட் எப்படி இருக்குது, ஆட் லாங் வீக் வச்சுருக்கு, கீழே இருக்கிற லோஸ் எடுத்துருக்கு. இது சேம் நம்ம நேற்று பிடிசி பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஓப்பன் அரௌண்ட் ஈக்குவலிபிரியத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. சரி ஓகே, வீக் ஓப்பன் மார்க் பண்ணலையோ? இருக்குது வீக் ஓப்பன். ஸோ வீக் ஓப்பன் தான் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த வீக் ஓப்பன் ரிஜெக்ஷன் கொடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சுருக்கா. ஸோ ஓகே, இங்கே கொஞ்சம் சின்ன பிரேக் கொடுத்துருக்கா. ஆனால் இங்கே ஃபேர் வேல்யூக்கு எவ்வளோ டேக் ஆகிருக்கு. ஸோ 15 minutesல பாருங்கள், டேக் ஆகிட்டு நல்ல லெவல்ஸில் தான் இருக்குது ஆடு. பட் ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே இருக்கிறதுனால செல் பண்ண மாட்டோம். சின்ஸ் நம்ம யூரோலையும் இதுலேயும் வந்து பையிங்கில் இருக்கிறதுனால இதுலேயும் பையிங்கில் இருக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த லோ இருக்குங்களா, இது எடுத்துகிட்டு தான் ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ இங்கேருந்து கூட நல்ல லெவல்ஸ் பார்க்கலாம் ஃபார் பையிங். எஸ்டர்டேஸ் ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். பிகாஸ் இங்கேருந்து நல்லா செல் கொடுத்துருக்கு. இந்த செல்ஸ்லாம் வந்து பை பண்ணி அதுக்கப்புறம் செல் கொடுத்தா பெட்டரான செல்லாக இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து ஆர்டில் செல்லில் இருக்க மாட்டேன். ஸோ 5 minutesல பாருங்கள். சின்ஸ் நம்ம 1 hourல பார்த்தா 5 minutes அலைன்மெண்ட்டில் இங்கே ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அப்சைட் டார்கெட் பண்ணலாம். என்ஜிடி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, சரௌண்ட் ஈக்குவலிபிரியம். என்ஜிடியில் இந்த சேம் ஆர்டருக்கு பிளான் பண்ண மாதிரியே எஸ்டர்டேஸ் ஓப்பன் வரைக்கும் ஒரு பையிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணால் பெட்டரான செல்லாக இருக்கும். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் வீக் கீழே எடுத்துடுச்சு, மேலே எப்படின்னு தெரில. ஓகே, ஸோ இது வரைக்கும் மினிமல் டார்கெட் பண்ணலாம். பட் எனக்கு வந்து நியூசிலாண்டை பார்க்கும்போது கொஞ்சம் இன்டெசிஷனாக இருக்குது. பிகாஸ் ஒன்லி சைடாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஜோன்ஸுக்கு மேலே இருக்கிற ஓவி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் இது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம செல்லில் இருக்க மாட்டோம், பையிங்கை தான் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ யூரோ ஜேபிஒய் பையிங்கில் தான் இருந்தோம். பட் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு மண்டேவே சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாங் வீக் வச்சுட்டு போயிருக்கு. சரிங்களா, அப்சைடு எஸ்எல் எடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் அரவுண்ட் ஈக்குவலிபிரியம் நினைக்கிறேன். ஈக்குவலிபிரியத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனிங் ஆச்சுனாலுமே நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் மேலே இருக்குது, எஸ்டர்டேஸ் ஓப்பன் இருக்குது, அது டேக் ஆகிட்டு 1 hourல ஏதாச்சும் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்க போகிறோம். பிகாஸ் நம்மளோட அந்த புல்லிஷோட இது வந்து புல்லிஷ்னஸ் வந்து கொஞ்சம் வீக்னஸ் காட்டுது. ஸோ கரெக்டாக நேற்று டேவோட இதில் வந்து இது இருக்குது. இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபுல்லாகவே இது டாமினேட் பண்ணி இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, இந்த க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ இந்த விக் இருக்கு இல்லைங்களா, இந்த விக்கு வரைக்கும் நம்ம டார்கெட்ஸை பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜிபிபி பார்க்கலாம். ஜிபிபி என்ன பண்ணுது, ஜிபிபி ஓகே வீக் ஓப்பன் இருக்குது, கீழே டுடேஸ் ஓப்பன் இங்கே இருக்குது.
சேம் யூரோ ஜேபிஒய் மாதிரி தான். இங்கே என்ன மேலே ஏதாவது லெவல் இருக்கா, பட் இதில் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வரைக்கும் போகுமான்னு தெரியல, பட் யூரோவில் இப்போவே போயிடுச்சு. ஸோ பாருங்கள், இங்கே இருக்குதுங்களா, இங்கே ஸ்விங்ஸ் எடுத்துகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நல்ல டாமினன்ட் க்ளோஸ் வேணும். நல்ல லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜிபிபியில் இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறத இதை வந்து பிளான் பண்ணி வச்சுருங்க. இங்கே ஒரு எலும்புக்கு ஒரு சிம்பிள் போட்டு வைக்கிறேன். ஆஹா, இங்கே போயிட்டதுக்கப்புறம் செல் கிடச்சா நல்லா செல்லாக இருக்கும். பட் யூரோவில் வந்து நம்ம செல்லில் இருக்கனால இதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்குது, பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் எஸ்டர்டேஸ் ஓப்பன் வந்து ரொம்ப மேலே இருக்குது. இங்கே ஒரு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் வந்து மேலே போனால் தான் செல் இருக்கும். பெட்டர் யூரோவில் பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜிபிபியில் கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். யூஎஸ்டி ஜேபிஒயில் என்னது, யூஎஸ்டி ஜேபிஒய் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது. ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஈக்குவிலிபிரியம் வரைக்கும் பிளான் பண்ணணும். பிகாஸ் நேற்று ஒரு க்ரீன் கேண்டில், இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் வரும்போது க்ளோசிங் அபவ் 2 டே க்ளோசிங் அபவ்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ ப்ரீமியமில் இருக்கிறதுனால ஈக்குவிலிபிரியம் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த ஹைஸை எடுத்துருக்கு. ஸோ இந்த லோஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்களா ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி, அது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அது வரைக்கும் பிகாஸ் இது நல்லா விக்கு தான் வச்சுட்டு போயிருக்கு, இது ஃபுல்லாக இது வரல. ஸோ இப்போ நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குது. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்ததுன்னா ஒரு செல் ஜோனுக்குள்ளே போகலாம். பிரேக் கொடுத்துருக்கு, இருந்தாலுமே ஒரு நல்ல பிரேக். இந்த ஜோன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். 15 மினிட்ஸில் ஏதாச்சும் இருக்கா, கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர். ஆஃப்டர் ஏஷியன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ மேனிப்புலேஷன் நடக்குதான்னு பார்த்துட்டு லண்டன் செஷனில் வேணால் இது என்ட்ரி கொடுங்க. இப்போதைக்கு நம்ம யூஎஸ்டி ஜேபிஒயில் நெகட்டிவில் தான் இருக்க போகிறோம். யூஎஸ் ஆயில் நேற்று நம்ம பிளான் பண்ண மாதிரியே மேலே போச்சு. இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தேன், டார்கெட் அச்சீவ்டு. பட் செல்லிங் லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே. பட் இப்போ நம்ம ஃபுல்லாகவே அனலைசிஸ் பண்ணிடலாம். பேசிக்காக ஸ்டார்டிங் ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு. எஸ்டர்டேஸ் ஹை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வைக்க 1 ஹவரில் க்ளோஸ் வச்சுருக்கோம், உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு மேலே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி இருக்கிறதுனால ப்ரீமியமில் ஓப்பன் ஆனாலுமே நம்ம இந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த டேப் தான் நம்மளுக்கு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நோ விக் கேண்டில், வைக்காத கேண்டில். ஸோ இதுக்கு இந்த லோக்கு கீழே ஐஆர்எல் இருக்கும். ஸோ இந்த லோக்கு கீழே வந்துட்டு ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சுன்னா திருப்பியும் ஹை தான் டார்கெட் பண்ணணும். யூஎஸ் ஆயில் கொஞ்சம் புல்லிஷ் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜோன்ஸ் இல்லைனா நேற்றோட ஓப்பனிங்லேருந்து பையிங் கிடச்சதுன்னா நல்ல பையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஎஸ் ஆயில். இப்போ கோல்டில் பார்க்கலாம். கோல்டில் நேற்று பிளான் பண்ண மாதிரியே செல்லு நடந்துச்சு, பட் பை நடக்கலை. பை எங்கேருந்து நடந்திருக்குன்னா, நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா லிக்விடிட்டின்ட்டு, இந்த ஜோன்ஸ் அங்கேருந்து யூட்டர்ன் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்டர்டேஸ் ஓப்பனை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வேறு எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. இப்போ நியூவாகவே போடலாம். நியூவாக அனலைஸ் பண்ணுற கோல்டை டுடே எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். டுடே ஓப்பனிங் அரவுண்ட் ஈக்குலிபிரியம் நினைக்கிறேன். ப்ரீமியமாக ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று ஹை எடுத்துகிட்டு உள்ள லோவும் எடுத்துருக்கு. ஸோ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இண்டெசிஷனாக தான் இருக்கும், பட்டு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்டர் த பார்த்திங்கன்னா இங்கே டேக் ஆகிருக்கா, இது ஃபேர் வேல்யூ எவ்வளோ டேக் ஆகிருக்கு. டேக் ஆகிட்டு ஒரு 50 மினிட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். ஷிஃப்ட்டு இல்லை, இவ்வளோ பெரிய லாங் ஜோன்ஸ் இருக்கிறதுனால திருப்பியும் ஓப்பனிங் ப்ரைஸ் போச்சுன்னா செல்லிங் பண்ணலாம். வீக் ஓப்பன் வரைக்கும் டார்கெட்ஸ் வைக்கலாம். இந்த ஜோன்ஸ் நல்லா ஓப்பனிங் ப்ரைஸில் நல்லா ஜோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பட்டு ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் புல்லிஷ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சின்ஸ் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். நான் மண்டே இல்லை சாட்டர்டே போட்ட வீடியோவில் பாருங்கள், மந்த்லி அனலைசிஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஓப்பன்லேருந்து எப்படி டார்கெட் பண்ணலான்ட்டு. பிகாஸ் ஆஃப் இந்த மந்தில் இந்த மந்த் லோ எடுத்துகிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு புல்லிஷ்னஸ் ஷோ ஆனதுனால நம்ம பை பண்ணலான்ட்டு சொல்லியிருந்தோம். பட்டு கோல்டில் இன்னும் கீழே லெவல்ஸ் இருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்கள், நல்லா டீப்பராக ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குங்களா, ரெட் கேண்டில், இது மேலே வந்து ஒரு நல்ல ஜோன்ஸ் இருக்குது. நேற்று லோ வரைக்குமே டார்கெட் பண்ணலாம் கோல்டில்.
நல்ல செல் லெவல் கிடச்சிதுன்னா இந்த லோ வரைக்கும் கூட டார்கெட் பண்ணலாம். பிகாஸ் இந்த வீக்குனால என்ன நல்ல பை எடுத்துருக்குமான்னு தெரில. ஸோ கீழே மந்த் ஓப்பன் இருக்கனால இங்கே போயிட்டு நல்ல பை இருந்துச்சுன்னா நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே பாருங்கள். பிடிசி நான் நேற்று ப்ரீமியம் ஜோன்ஸில் இருக்குன்னு சொன்னேன். பட் செல் லெவல் மார்க் பண்ணியிருந்தேன், அந்த லெவலுக்கு வராமலே செல் ஆகிடுச்சு. இங்கே அந்த லோன் லைன் மார்க் பண்ணியிருந்தேன், ஸோ அந்த லைன் வரல. பட் இப்போது வர ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது பிரேக் வச்சுருக்கான். ஸோ இதை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் லாக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டீப்பராக போயிட்டு வந்ததுனால உடனே செல் பார்க்காம மேலே எதாவது லெவல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு செல் பண்ணுவேன். ஸோ இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதோட லோஸ் எடுத்துகிட்டு தான் உள்ள க்ளோஸ் வச்சுருக்கு. 1 ஹவரில் வந்து அந்த டெய்லி டைம் ஃப்ரேம் 1 ஹவர் கேண்டில் இதுக்கு இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கிதான் பாருங்கள். 17 மினிட்ஸ் இருக்குது. நான் வந்து 7:13 ஷூட் பண்ணுறேன். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்காக எடுத்துகிட்டு திருப்பியும் வீக் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். வீக் ஓப்பன், டே ஓப்பன், வீக் ஓப்பன், செகண்ட் டார்கெட். ஸோ பிடிசி எப்போவுமே ஒரு ஆவரேஜாக ஒரு 800 பாயிண்ட்ஸ் வச்சு மூவ் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற லெவல்ஸ் வந்து 81,200. ஸோ 82,000 இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சுட்டு கூட நம்ம பிளான் பண்ணலாம். பிகாஸ் இங்கே ஒரு ஓபி இருக்குது, ஓகேங்களா. இந்த ஓபி வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இந்த ஓபி வரைக்கும் பிளான் பண்ணலாம். இங்கே எந்த ஜோன்ஸு எதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் தெரியும். பிகாஸ் 2 டேஸோட லோ எடுத்துகிட்டு இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இதோட லோவும் எடுத்துருக்கு, ஓகேங்களா, எடுத்துகிட்டு வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கி பிடிசியில் நம்ம செல்லில் இருக்க மாட்டோம். ஸோ பாருங்கள், நல்ல லெவல்ஸ் இங்கே கரெக்டாக க்ளோஸ் ஆச்சு. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்க. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஜோன்ஸ்லேருந்து பை பண்ணுவேன். இந்த ஜோன்ஸ்லாம் டெலிட் பண்ணிடுறேன் நான். இதெல்லாம் ஸ்மால் ஜோன்ஸு, இதெல்லாம் ப்ராப்பராக ரீப்ளேஸ் மேலே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆல்ரெடி இது ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக் ட்ரிகர் ஆகிட்டு தான் இங்கே வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஓப்பனிங் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பண்ணிவிட்டு சின்ன டார்கெட்ஸை புக் பண்ணிடுங்க. நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஸ்விங்ஸை செல் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு டாமினன்ட் க்ரீன் கேண்டில் வந்து லோ எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. தட்ஸ் ஆல். எல்லாமே டீட்டெயில் அனலைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஆல். எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பார்த்து பண்ணலாம்.